இது எல்லாத்தையும் இங்கே தான் வைப்பியா இல்லை எல்லாத்தையுமே எடுத்து அங்கே தான் வைக்க போறியா? இந்த துணிலாம் எடுத்துட்டு உன்னுடைய பெட்ல வச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் சாதாரணமாக கேட்பாங்க. அப்படி நீ அங்கே வச்சுக்கிட்டேன்னா நான் அதே இதில் மொத்தமாக போட்டுருவேன். இந்த துணிலாம் எடுத்துட்டு நீ உன் பெட்ல வச்சுக்கினா வினோத்துக்கிட்ட இருக்கிற என் துணியை எடுத்து நான் இந்த பெட்ல வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கு சாண்ட்ராவுடைய ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்கு. நான் எடுத்து போட்டுக்கிறேன், நான் எடுத்து வைக்கிறேன். திவ்யா வந்து சாதாரணமாக தான் சொல்றாங்க, நான் எடுத்து போடுறேன், நானே எடுத்து போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரிலாக்ஸ் ஆகிரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சாண்ட்ராவினுடைய கோபம், சாண்ட்ராவினுடைய அந்த ஆத்திரம் இப்படி வேலை செய்து பாருங்க. மடிச்ச துணிலாம் எடுத்து பெட் மேலே போடுறாங்க. அவ்வளோ கோபம் இருக்குது திவ்யா மேலே. இது திவ்யாவுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? சாண்ட்ரா மேலே ஏன் அவ்வளோ கரிசனம்? நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் திவ்யா சொல்லுவாங்க. ஆனால் அதை சாண்ட்ரா கேட்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்குன்னு வந்து அந்த துணியெல்லாம் எடுத்து களைச்சி தூக்கி விசிறச்சிட்டு இருப்பாங்க. அதையும் மீறி திவ்யா என்ன பண்ணுவாங்க, சாண்ட்ரா துணியை எடுத்து மேலே வைக்கலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசம் எடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே சாண்ட்ரா கோபம் ஆயிடுவாங்க. நான் அதில் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். திவ்யா உன்னை புரிஞ்சுக்கணுங்க. சாண்ட்ரா தான் நம்மளை வந்து ஒதுக்குறாங்க, நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகவும் ஏன் திவ்யா சாண்ட்ராக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஏன் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியல. திவ்யா என்னவோ சாண்ட்ரா கூட இருக்கணும், அவங்களுக்கு வந்து கன்சோல் பண்ணணும், ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திவ்யா மேலே பல விதமான கோவத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கோவம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயின்னு இருக்கு. திவ்யாவுக்கு தெரிய மாட்டேங்குது. சாண்ட்ராவும் இதுதான் காரணம் சொல்லி முடிச்சிட்டாங்கனாக்கா திவ்யா வந்து பக்காவாக டீசெண்டாக ஒதுங்கிடுவாங்க. ஆனால் திவ்யா கிட்டேயும் சொல்ல மாட்டேன்றாங்க, சாண்ட்ரா இந்த தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ரா ரீசனை. ஏன் அதில் எனக்கு புரியல. இப்போ ஏன் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு? சாண்ட்ரா வந்து இவ்வளோ மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியும் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க சாண்ட்ராக்கு. அது சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். நீ என்னன்னா பண்ணு, நீ என்னன்னா செய், நான் வந்து உன்னை ஹேட் பண்ணிட்டேன்னா ஹேட்டு தான், நீ என்னன்னா பண்ணு, நீ என்னன்னா செய், நான் உன்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளோதான், நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. இதை நடக்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தர்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்வதி. என்னதான் நடக்குது, இவங்க எப்படி தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பாடா, திவ்யாவும் சாண்ட்ராவும் பிரிஞ்சுட்டாங்களா, இதுக்கு மேலே ஜாலி தான் ஐ அப்படின்ற மாதிரி திவ்யா ஐ அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. என்ன பண்ண இப்போ? திவ்யாவுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. சாண்ட்ரா நம்மளை ஒதுக்குறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணேன்ட்டு. அதுக்கு சாண்ட்ரா வந்து டைரெக்டாக பதில் சொன்னாதானே, அதையும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க வந்து மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கின்னு திவ்யா கிட்ட வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து திவ்யாவை அசிங்கப்படுத்துறதுக்கோசம் சாண்ட்ரா என்னென்னவோ பண்றாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னடா நம்ம இவ்வளோ நாள் கூட இருந்துட்டோமே, இவ்வளோ நாள் நம்ம அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தோம், அவங்க நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாங்க. நான் இப்போ என்ன பண்ண எனக்கு புரியல. இப்படி நமக்கு மேலே ஏன் அவங்க வந்து வெறுப்பை காட்டுறாங்க அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ மோசமாக பேசினாக்கா யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. திவ்யான்றதுனால தான் கம்முன்னு இருக்காங்க. அதுவும் வந்து திவ்யா வந்து இந்த மாதிரிலாம் பேசினா சும்மா இருப்பாங்களா? வேற யாரா பேசியிருந்தாங்கன்னா வெளுன்னு வெளுத்துட்டு இருப்பாங்க. சாண்ட்ரா இந்த மாதிரி பேசுறதுனால தான் கம்முன்னு இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தோம், இவ்வளோ நாள் நம்ம ஒன்றா பழகணும் அப்படின்றதுனால அவங்க வந்து இதெல்லாம் வந்து பொறுத்து போயிட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ணல. நீ சொன்னாதானே திவ்யாக்கு தெரியும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு. நீ ஏன் உன் மனசுக்குள்ள எதையும் 1000 கற்பனை பண்ணிக்கணும், நீ ஏன் ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திவ்யாக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தானே தெரியும் மேடம். நீங்கள் சொல்லவும் மாட்டேன்றீங்க, நீங்கள் என்ன ரீசனும் சொல்ல மாட்டேன்றீங்க. மற்றவங்க கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு முறைனா பேசிட்டு இருக்கீங்க. திவ்யா கிட்ட டைரக்டா இதனால தான் எனக்கு உன் மேலே கோவம் டைரக்டா சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போகுது வேலை. திவ்யாவும் என்ன பண்ணுவாங்க, நீ இதுதானா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட போறாங்க. திவ்யாவை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. சாண்ட்ரா உனக்கு இப்ப என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படின்னு கத்திலாம் பேசுறாங்க. திவ்யா மட்டும் உங்ககிட்ட பழகாம நடுநிலையா விளையாடி இருந்தாங்கனாக்கா உங்களெல்லாம் வந்து வெளின்னு வெளுத்திருப்பாங்க. சாண்ட்ராக்கு இன்னும் ஒரு கோவம்னாக்கா, அன்னிய டேட்ல சேதுபதி கேட்டுருப்பாப்ல, ஹாட் சீட்ல 3 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, சாண்ட்ரா, பிரஜன், எஃப்ஜே, இவங்க 3 பேர்ல யார் வெளியே போவாங்க அப்படின்னு கேட்கும்போது திவ்யா என்ன சொல்லுவாங்கனாக்கா சாண்ட்ரா வெளியே போவாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு கோவம் அவங்களுக்கு. சாண்ட்ராக்கு என்னன்னாக்கா நம்மள வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி திவ்யா நினைக்கிறா அப்படின்ற மாதிரி கேவலமான எண்ணத்தோட போயிட்டாங்க சாண்ட்ரா. அதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குங்க. அதாவது சாண்ட்ரா மனசை போட்டு குழப்பத்துக்குன்னு சில பேர்
இருக்காங்க, பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி தான். சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த தப்பாக சொல்லும்போது பார்வதி என்ன சொல்லியிருக்கணும், அப்படிலாம் இல்லை, அவங்க பண்ணது தப்பு கிடையாது, அவங்களுடைய தாட் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி சாண்ட்ரா எது சொன்னாலும் ஊதி விட்டுனே இருக்கிறாங்க, ஜிங்ஜா கச்சிட்டே இருக்கிறாங்க. சாண்ட்ரா அவங்க குரூப்பில் இருக்கிறவனாக்கா சாண்ட்ராக்கு ஜிங்ஜா கச்சிட்டு இருக்கணும், அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்கணும். சாண்ட்ராக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை அவங்களுக்கு எதிர்த்தாவோ யாரானா ஒருத்தர் கேள்வியோ அவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கருத்து வச்சாலும் அவங்களுக்கு வந்து பொறுத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது வந்து திவ்யா வந்து ஒரு ஹெல்ப் மைண்டோட தான் வராங்க. ஆனால் சாண்ட்ரா வந்து திவ்யா மேலே சம கோபத்தில் இருக்காங்க, வன்மத்தில் இருக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து நம்ம மேலே கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு திவ்யாவுக்கு தெரிஞ்சும் நம்ம பழகின தோஷத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுனால வராங்க. ஆனால் சாண்ட்ரானுடைய நடவடிக்கைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேவலத்தின் உச்சம். மற்றவங்களை வந்து கேவலமாக காமிக்கணும், மற்றவங்களை கீழ்த்தரமாக காமிக்கணுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா நம்பர் 1. சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்டயாவது டைரெக்டாக சண்டை போடுறாங்க, டைரெக்டாக மூஞ்ச காமிக்கிறாங்க. கனியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக எல்லார்கிட்டையும் தப்பாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. எந்த சான்ஸ் கிடைச்சாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை கிடைச்சாலும் சரி, கனி எல்லார்கிட்டையும் விஷத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று ஃபுல்லாக பிரஜன்கிட்ட ஏற்றிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான ஆட்டம் ஆடி நிற்கிறவங்க சாண்ட்ரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.